ஸ்கூல் ஆரம்பிச்சதுங்க. உடனே பேக்கு வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும், பாக்ஸ் வேணும், ரூல் வேணும், லப்பர் வேணும்னுட்டு நயன் நச்சரிப்புங்க. உடனே பேக் வாங்குறதுக்கு அவினாசி வந்தாச்சு. அவினாசியில் இந்த கடையில் தான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேக்கில் எவ்வளோ ஜிப் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் போடுறதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஒரு அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக நான் இந்த பேக்கை இப்போவே போட்டுக்கிறேன் அப்படின்னலாம் சொல்லிவிட்டு ஒரே அழுவுங்க. பாருங்கள், இப்போவே அந்த பேக்கை போட்டே ஆகணும்னு சொல்லி பேக்கை போட்டுட்டு தான் ஐயா வந்து வண்டியே ஏறினார். அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அவர் வந்து. ஸ்கூல் போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வங்கிற எனக்கு ஒரு சந்தோஷந்தான். இப்படியாவது ஒரு ஆர்வமாக போவாங்களே அப்படின்னு நாங்களும் ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தா, நான் வந்து புடவை வச்சுருந்தேன். அந்த புடவைகளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு அந்த கடைக்கு போயாச்சு வண்டி எடுத்துகிட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு கடை இருக்கும், அது அங்கே தான் நான் தைக்கிறதுக்கு கொடுப்பேன். இங்கே தாங்க நான் துணியெல்லாம் தைக்கிறது. பாருங்கள், இது வந்து கோபி போகிற ரோடில் வந்து 20 ரூபா பஜார் இருக்குது. அங்கே என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் அதையும் காட்டுறேன். இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு. அதில் ஒரு ஹாப்பி பாருங்கள் வெற்றிக்கு. அப்படியே 36 பல்லும் தெரிகிற மாதிரி அப்படின்னு பல்ல காட்டுவான். எனக்கு அப்படியே கோபம் வரும். இவ்வளோ பில்டப் கொடுக்குற ஸ்கூல் மட்டும் போகிறக்கு அடம் பிடிச்சி பாடுறான் நீ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் 20 ரூபா பஜாஜுக்குள்ளே வந்தால் அன்றைக்கி தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை மட்டும் கூட்டிகிட்டே வராதிங்க. இது என்னோட வேண்டுதல். இதெல்லாம் வராதுங்க, வேண்டுதல், என்னோடய வேண்டுதலுங்க. தயவு செஞ்சு குழந்தைய கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இந்த 20 ரூபா பஜாருக்குள்ளே கண்டிப்பாக குட்டீஸை மட்டும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அட்டம் பிடிச்சிடும். ஸ்கூல் போகிறக்கும் கீ செயினுக்கு என்னங்க சம்மந்தம், ஸ்கூலுக்கும் கீ செயினுக்கு என்னங்க சம்மந்தம், வேணும்னு அடம் முடிச்சு எனக்கு அந்த கீ செயின் வேணும்னுட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா. இந்த பஜாஜில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அனைத்து விதமான மேக்கப் செட்லேருந்து எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் எல்லாமே 20 ரூபா தான். மேட்டு முதல் கொண்டு 20 ரூபா தான் கொடுக்குறாங்க. நல்ல ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் நட்ரா வேண்டாண்டா கீச்சைன்னு பிடிச்சி தள்ளுறேன். அப்போ நகரவே மாட்டேங்கிறாங்க. நீ அதை எடுத்து கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அங்கேயே போய் நின்று ஒரு சிவன் கீச்சைன் இருந்தது, அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அதையே எடுத்துட்டா. அப்படி என்னப்பா நல்லவா அப்படின்னுட்டு சிவபெருமான் அவனை அழைச்சிருக்கிறாரு போல். அதனால் இப்போ போய் கீ செயின் எடுத்தாச்சு. கையோடு எடுத்து சீனெல்லாம் போட்டுட்டு போகலாம் அப்படின்னுட்டு அங்கேயே ஒரு ஹாப்பி டான்ஸ் ஒன்று போட்டுட்டு போனால் பாருங்கள். எனக்கு அப்படியே வந்தது பாருங்கள் கோவம். மண்டையிலே இந்த சிங்சன் அவங்க அம்மா வைப்பாங்கள்ல, மண்டை மேலே ஒரு கொட்டை அந்த மாதிரி வச்சிடலான்னு தோணுச்சு. ஆனால் கடையே போச்சுங்க. இந்த கடை தாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து அவினாசியிலேருந்து கோபி போகிற ரோடில் இருக்குது. ஓகேவா? 20 ரூபா பஜாரு. நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது பொருள்கள் எல்லாம். அப்படியே நம்ம வந்து ஒரு பேக்கரியில் வந்து இவ்வளவும் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் கொடுக்கலன்னா எப்படி? அதனால் ஆறாமரை உட்காந்து பப்ஸு பூஸ்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு அக்கறைன்னு அதிகமாக வெற்றியோட புது ட்ரெஸ்ஸை எப்போவுமே முதல் டைம் போடும்போது அலசி தான் போடுவேன். நீங்கள் எப்படி?